மாலை வணக்கம் என் உறவுகளே. ஒரு நாட்களுக்குள் நம் விழிகள் எத்தனை நிகழ்வுகளை சந்திக்கின்றது என ஒரு நாளேனும் நீங்கள் சிந்தித்தது உண்டா? அத்தனை நிகழ்வுகளுக்கும் அத்தனை விடைகளும் யார் காணக்கூடும்? கண்டதையெல்லாம் கண்ணோடு விட்டு நம் எண்ணத்திற்கு அதை காட்சிப்படுத்துதலில் வடிகட்டும் முறையை நீங்கள் கையில் எடுங்கள். சற்றே ஒரு சிறு கதை மூலம் இந்த விளக்கம். பெருத்த சாலை, யாரை நம்பி அங்கு கடை தோன்றுகின்றது? தன் மீது இருக்கும் நம்பிக்கையில், பிறர் மீது வைத்துக் கொண்டிருக்கும் நம்பிக்கையில் கடையை விற்கிறார்கள். மக்கள் வருவார்கள், நிச்சயமாக தன் பொருள் விற்றுவிடும், வியாபாரம் இன்று நடந்தேறிவிடும் என்ற தன் நம்பிக்கையில் வீதியில் கடை விற்கிறார்கள். அதுபோல்தான் நம் மனதும் வீதியில் அலைமோதி கொண்டுதான் இருக்கும். எண்ணற்ற காட்சிகளை கண்கள் சந்தித்து நேரிடலாம். அவைகளில் நம் வாழ்வியலுக்கு எந்த நெறிகள் நம்மை மேன்மைப்படுத்தும் என்பதை மட்டும் மனத்திரைகளுக்கு படங்களாக காட்டி அதிலிருந்து நம் வாழ்க்கையை மேலோக்கி செல்ல என்னென்ன வழிகள் உள்ளது என ஆராய்ந்து அதன் மீது நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் எனும் ஒரு உணவு பொருளாக ஊட்டி அதன் பிறகு நம் வாழ்வின் மீது ஒரு இலக்குகளை வகுத்து அதன் பிறகு பயணத்தை தொடர்ந்து பாருங்கள். தெரியும், வாழ்க்கை எதுவென உங்களுக்குள் புரியும். சில நேரங்களில் நம்மை எதிர்பார்க்காமல் வின் குழப்பங்களும் அதில் வந்து அமரும். அதற்கும் சரியான பாடத்தை கொடுத்து நம் பிறந்த இந்த மனித பிறவி மண்பரப்பின் மீது மிக மிக அரிதானது. வாழ்கும் பொழுதே நல்ல வாய்ப்புகளை தேடுங்கள். தன்னம்பிக்கை என்ற ஒன்று உங்களுக்குள் உழவும் நிலை இருந்தால் அதற்கு நீங்கள் நல்ல பரிசாக மாறுங்கள். என் உறவுகளே, அழகானது இந்த மண்பரப்பின் மீது தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சிகளோடும் உங்கள் வாழ்நிலையை கடத்தும் முறையை கையாளுங்கள். அடுத்த நாட்களுக்கு மீது நினைப்பதை விட இந்நாளில் நீங்கள் செய்வதை அடுத்த நாளில் பணியாக மாற்றுங்கள். அது சிறப்பாக நம் வாழ்க்கையை மேலோக்கி செல்ல பெரு உதவிகளை புரிந்துவிடும். என் உறவுகளே, வாழ்க்கை மிக